தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஈரான் அமெரிக்கா போர் முடிவடைந்ததால் உயர்த்தப்பட்ட வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டர் மற்றும் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஈரான் போர் காரணமாக நாடு முழுவதும் கடந்த மார்ச் 7ஆம் தேதி வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டர் விலை 60 ரூபாய் உயர்த்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மீண்டும் ஜூன் 7ஆம் தேதி 29 ரூபாய் உயர்த்தப்பட்டு சென்னையில் 14.2 கிலோ வீட்டுபயோக எரிவாயு சிலிண்டர் விலை 957.50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 4 மாதத்தில் வீட்டுபயோக எரிவாயு சிலிண்டர் விலை 89 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமம் அடைந்தனர். போரை காரணம் காட்டி எரிவாயு சிலிண்டர், பெட்ரோல், டீசல் விலை உயர்த்தப்பட்டதால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தற்போது ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் முடிவடைந்துள்ள நிலையில் உயர்த்தப்பட்ட வீட்டுபயோக எரிவாயு சிலிண்டர் விலையை குறைக்க வேண்டும் என்று பெண்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதேபோல உயர்த்தப்பட்ட பெட்ரோல், டீசல் விலையையும் குறைக்க வேண்டுமென ஒன்றிய அரசை கேட்டுக் கொண்டுள்ளனர். 2 மாதத்துக்கு முன்னாடி சிலிண்டர் விலை அதிகமாக இருந்தது. இப்போ போர் முடிஞ்சிச்சின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கேஸ் விலை, டீசல் விலை, பெட்ரோல் விலைலாம் கொஞ்சம் குறைச்சி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். நாங்களாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். எங்கள் பசங்களெலாம் படிக்க வைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபேமிலி ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் எதெல்லாம் விலை குறைச்சி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கொடுத்தா எனக்குன்னு இல்லை, என்ன மாதிரி எல்லாருக்குமே கொஞ்சம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேஸ் ரேட்லாம் அதிகமாக ஏற்றிருந்தாங்க. கேட்டால் போர் நடக்குதுன்னு சொன்னாங்க. போர்லாம் நிப்பாட்டிட்டாங்க. இப்போ கேஸ் கம்மியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது எங்கள் ஃபேமிலிங்களை ரன் பண்ண. ஈரான் அமெரிக்கா போர் முடிவடைந்ததால் உயர்த்தப்பட்ட வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டர் மற்றும் பெட்ரோல், டீசல் விலையை குறைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஈரான் போர் காரணமாக நாடு முழுவதும் கடந்த மார்ச் 7ஆம் தேதி வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டர் விலை 60 ரூபாய் உயர்த்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மீண்டும் ஜூன் 7ஆம் தேதி 29 ரூபாய் உயர்த்தப்பட்டு சென்னையில் 14.2 கிலோ வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டர் விலை 957.50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 4 மாதத்தில் வீட்டுபயோக எரிவாயு சிலிண்டர் விலை 89 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமம் அடைந்தனர். போரை காரணம் காட்டி எரிவாயு சிலிண்டர், பெட்ரோல், டீசல் விலை உயர்த்தப்பட்டதால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தற்போது ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் முடிவடைந்துள்ள நிலையில் உயர்த்தப்பட்ட வீட்டுபயோக எரிவாயு சிலிண்டர் விலையை குறைக்க வேண்டும் என்று பெண்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதேபோல உயர்த்தப்பட்ட பெட்ரோல், டீசல் விலையையும் குறைக்க வேண்டுமென ஒன்றிய அரசை கேட்டுக் கொண்டுள்ளனர். 2 மாதத்துக்கு முன்னாடி சிலிண்டர் விலை அதிகமாக இருந்தது. இப்போ போர் முடிஞ்சிச்சின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கேஸ் விலை, டீசல் விலை, பெட்ரோல் விலைலாம் கொஞ்சம் குறைச்சி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். நாங்களாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். எங்கள் பசங்களெலாம் படிக்க வைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபேமிலி ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் எதெல்லாம் விலை குறைச்சி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கொடுத்தா எனக்குன்னு இல்லை, என்ன மாதிரி எல்லாருக்குமே கொஞ்சம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேஸ் ரேட்லாம் அதிகமாக ஏற்றிருந்தாங்க. கேட்டால் போர் நடக்குதுன்னு சொன்னாங்க. போர்லாம் நிப்பாட்டிட்டாங்க. இப்போ கேஸ் கம்மியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது எங்கள் ஃபேமிலிங்களை ரன் பண்ண. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.